எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. வாராகி அம்மன் வாக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இவ்வையகமும் செழிக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, இன்று நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, அதே போல் இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம் நடத்த வேணுங்க. அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும். அப்ப ஒரு பிறப்ப இறைவன் இந்த பூமியில கொடுக்கிறார் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது இந்த காலம்தாங்க. உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க. அன்பார்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களே, அதாவது என் அன்பு விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, பொதுவா இதுவரைக்கும் நிறைய பதிவுகளை நாம பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா, பொதுவா எத்தனையோ பெயர்ச்சிகள், அதாவது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி அப்படின்னு எத்தனையோ பெயர்ச்சிகளை நம்ம இந்த வீடியோ பதிவுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல நாம எப்படி டெவலப் ஆகணும், ஒரு அப்டேட்ல இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, எந்தெந்த விஷயத்துக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் மாறணும், எதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், அதே போல நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்னா அந்த வாழ்க்கையை, அந்த லைஃபை ஒரு நிரந்தரமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கின்ற போது அது என்ன செஞ்சா அந்த நிரந்தரமான ஒரு சந்தோஷம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோங்க. பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குங்க. அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தா நம்ம சித்தர்கள்னு நான் சொல்லுவேன். அதாவது சித்த புருஷர்கள்னு நான் சொல்வேனுங்க. அதனால அந்த ஈசன், எம்பெருமான் ஈசனை நீங்க ரொம்பவே பிரார்த்தனை பண்ணணுங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அதே போல ஒரு பாடல் வரி நல்லா கேட்டுக்காங்க. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்தாய் நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்தாய் நீ, கருப்பைக்குள் இருப்பொன்று உயிர் தந்தாய் நீ, கலப்புக்குள் உலகங்கள் நடமாடவா, ஆடவா நடமாடவா விளையாடவா உலகாடவா. இந்த பாடல் புரியுதுங்களா? அது எப்படின்னா, சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்தாய் நீ. யாராவது விருச்சிக ராசிக்காரரை பார்த்து கேவலமாக சிரிச்சாங்கன்னா, அவங்க சிரிச்ச அந்த சிரிப்புக்கு பதிலடி சரியா கொடுக்க முடியுங்க. ஆனா அந்த பதிலடியே விருச்சிக ராசிக்காரர்கள் உடனே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளாலேயே அவங்களுக்கு அந்த பதிலடியை கொடுப்பாங்க. அதனால இது வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் அவமானங்கள் பட்டு இருக்கலாம். அதே போல இப்ப இந்த சுச்சுவேஷன், கரண்ட் சுச்சுவேஷன்ல கூட சில பேர் உங்களை சங்கடப்படுத்தலாம். ஆனா விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அவங்க சிரிக்கிறவங்க சிரிச்சிட்டு போட்டோம். அதுக்கு தான் இந்த பாடல் வரி. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்தாய் நீ. அதாவது நீங்க நெருப்பு. அப்ப உங்களை பார்த்து சிரிக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ உங்களை பார்த்தா பயந்துடுவாங்க. அந்த பயத்தை வர வைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதே போல உங்களை கண்டா பயந்து ஓடிடுவாங்க. அதே போல நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்தாய் நீ. அப்படின்னா பொதுவா நெருப்பை நீர் கொண்டு அணைக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க. அப்ப நீங்க அந்த நெருப்பு போல வரக்கூடிய அந்த வார்த்தைகள், நீங்க நீராக இருந்து அணைக்கிறதுக்கு உங்களால முடியுங்க. மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நீராக மாறி நீங்க அணைக்கிறதுக்கு உங்களால முடியுங்க. அதே போல உங்ககிட்ட யாராவது துஷ்ட சக்திகள் வந்தா கூட உங்களால அவங்கள அடக்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருக்குங்க. அதே போல அவங்கள அடக்கிறதுக்கு உங்களால முடியுங்க. அதுதான் அந்த பாடல் வரி. கருப்பைக்குள் இருப்பொன்று உயிர் தந்தாய் நீ. அப்ப நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஒரு நல்லது செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள யாராலுமே தடுக்க முடியாதுங்க. அதனால தான் உங்களுக்கு மத்தவங்கள கெடுக்கணும், நாம அவன கெடுத்து நாம மட்டும் வாழணும், நம்ம குடும்பம் மட்டும் வாழணும் அப்படின்ற கெட்ட எண்ணம் உங்ககிட்ட வரவே மாட்டேங்கிறதுங்க. அது எப்பயுமே உங்களுக்கு வராதுங்க. அதே போல மத்தவங்கள கெடுக்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாதுங்க. அப்படி நீங்க நல்ல எண்ணத்தோட எப்பயுமே இருக்கிறதுனால தான் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, நஷ்டப்படுறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க.
என்னைக்குமே விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்கிறதுனால மட்டும் தான் நீங்க கஷ்டப்படுறீங்க, நஷ்டப்படுறீங்க. அதனால தான் "களிப்புக்குள் உலகொன்று நடமாட வா". அப்ப இந்த உலகத்தோடைய நீதி யாருன்னா, நீங்க தாங்க விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த உலகத்தோடைய நீதி நீங்க தாங்க. அதாவது உங்கள பொறுத்தவரைக்கும் எல்லாத்துக்குமே நீதி கிடைக்கணும்னு நினைக்குவீங்க. உதாரணமா, நீங்க ஒரு கடவுள நீங்க வேண்டுறீங்கன்னா, உங்களுக்காக மட்டும் நீங்க வேண்ட மாட்டீங்க. எல்லாருக்காகவும் வேண்டுவீங்க. எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்க. நல்ல மழை பெய்யணும், நாடு செழிக்கணும், ஊரு செழிக்கணும் அப்படின்னும் இருக்கக்கூடியவர்கள் நீங்க மட்டும் தாங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அதாவது எனக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு எண்ணக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்க கண்டிப்பாக மனவிட்டு சொல்லுங்க, அழுந்துகிட்டே இருக்கிறீங்களா? இல்லையா? கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அழுந்துகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பயத்தால அழறீங்க. நம்பளால ஒரு விஷயத்த செய்ய முடியாதான்னு நினைச்சு அழறீங்க. அதேபோல நமக்கு பிறகு வந்தவன் எல்லாம் நல்லா இருக்கிறான். ஏன் என்னால இந்த மாதிரிலாம் வாழ முடியல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுபோல நம்ம கிட்ட இருக்கிறவன் எல்லாருமே நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் பார்க்குறான். அப்படி எல்லாமே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் என்னுடைய இடத்த எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங்கா இருக்கு. இதுக்கு தான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தயவு செஞ்சு விருச்சிக ராசி அன்பர்களே, அந்த சிவபெருமான நீங்க அருமையா வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக கிடைக்குங்க. அடுத்ததா ஆடவா, நடமாடவா, விளையாடவான்னா, இன்னைக்கு நீங்க விருச்சிக ராசிக்காரர்களே அடியவர்கள், அதாவது சிவனடியார்களை நீங்க நிறைய வணங்கணுங்க. அதாவது சித்தர்களை நீங்க நிறைய வணங்குங்க. அப்படி நீங்க வணங்குனா, உங்களுடைய கொடி மேல உயரத்துக்கு பறக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய படைபலத்த பார்த்து மத்தவங்க எவனும் உங்கள பக்கமே நெருங்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதே ஒரு வேளை நீங்க பயந்துட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எதுவும் நடக்காது. அதனால விருச்சிகம் ராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தயவு செஞ்சு பயத்த விட்டு வெளிய வாங்க. அந்த பயத்த விட்டு வெளிய வந்தா மட்டும் தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க? என்ன அகலக்கால் வச்சுட்டிருப்பீங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. நீங்க அகலக்கால் வச்சது எதுக்காக வச்சீங்க? நீங்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. அத வச்சு முன்னேறணும்னு நெனச்சிருப்பீங்க. அதனால நீங்க அகலக்கால வச்சு மாட்டிட்டீங்க. அதனால தானே தவிர, மத்தபடி உங்களுக்கு வேணும்னு நீங்க செய்ய கிடையாது. அதனால கண்டிப்பா ஆண்டவன் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாருங்க. கண்டிப்பா ஆண்டவன் உங்களுக்கு நல்லத செய்வாரு. அதேபோல நம்மளுடைய ஆண்டவனுக்கு உங்களுடைய எல்லா விஷயங்களும் தெரியுங்க. அது மட்டும் இல்லாம உங்கள அகலக்கால வைக்க வச்சதே அவன்தானே! அதனால தயவு செஞ்சு விருச்சிக ராசி அன்பர்களே, பெண்களே, நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. உங்களுடைய பயத்த விட்டு வெளிய வாங்க. அதேபோல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீங்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசனுடைய தாழ் வணங்கி நம்ம செய்யற எல்லா காரியமும் கண்டிப்பா வெற்றி அடையுமே தவிர தோல்வி என்பதே கிடையாதுங்க. உதாரணமா ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா, அந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு கிடைக்கலன்னா, இறைவன் கொடுக்கல. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாங்க. அப்ப இந்த நேரம் உங்களுக்கு தேவையில்ல. இந்த விஷயம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லன்னு இறைவனுக்கு தெரியுது. அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்கல, அமைச்சு தரல. அப்ப விருச்சிக ராசிக்காரர்களே, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் வல்ல ஈசன்னு அந்த அம்பாளுடன் நீங்க வழிபாடு பண்ணுங்க. தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அந்த ஈசன அம்பாளுடன் வழிபாடு பண்ணுங்க. அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது, நீங்க நிச்சயமாக தோற்க மாட்டீங்க. என்னைக்குமே நீங்க தோற்க மாட்டீங்க. வெற்றிய பெறக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அப்ப இது தோல்வி இல்ல. அதேபோல உங்களுக்கு அந்த பயமும் வேண்டாங்க. நீங்க அழவும் வேண்டாம். நீங்க எதிலும் வெற்றி பெறக்கூடிய நேரம் இந்த நேரமாக உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க. அதனால இந்த உலகத்த ஆளக்கூடிய எஜமான்களே உங்க பக்கம் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதனால உங்கள எக்காரணத்த கொண்டும் தப்பான கூட்டணியில அந்த இறைவன் உங்கள சேர்த்த மாட்டாருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க செய்த செலவு தப்பு ஆகாது. உங்களால நடந்த செலவுகள் அனைத்தும் தப்பு ஆகாதுங்க. அதேபோல அந்த செலவு உங்களுக்கு வீண் ஆகாதுங்க. இன்னைக்கு காலகட்டத்துல உங்களுக்கு பயம்தான் பிரச்சனைங்க விருச்சிக ராசி அன்பர்களே. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு காலகட்டத்துல உங்களுக்கு பயம்தான் பிரச்சனை.
அப்ப அந்த பயத்த விட்டு நீங்க வெளிய வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன். பயத்த விட்டு வெளிய வாங்க. அதேபோல உங்களுக்கு ஒரு விஷயத்த சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். தாராளமா புரிஞ்சுக்கங்க. அதாவது செண்பக பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செண்பக பூ அந்த செண்பக பூ கிடைச்சுச்சுன்னா, அத வாங்கி எம்பெருமான் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதேபோல வில்வம் இலை இருக்கு இல்லையா? அந்த வில்வம் இலைய வாங்கி இறைவன் முருகனுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. செண்பகப்பூ கிடைச்சாலும் அத முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதேபோல வில்வம் இலைய கொண்டு முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதேபோல நீங்க எங்க போனாலும், என்ன செஞ்சாலும் உங்க பர்ஸ்ல, உங்க பாக்கெட்ல, இல்ல உங்க வீட்ல உங்களுடைய தனிப்பட்ட இடத்துல ஒரு 2 வில்வம் இலைய வந்து எப்பயுமே உங்களுடைய கையில வச்சுக்கங்க. உங்க பாக்கெட்ல வச்சுன்னே இருங்க. அப்ப அந்த மாரி நீங்க செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்ப விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்க அந்த அடியார்களை வணங்க வேண்டிய நேரம் இந்த நேரங்க. அதேபோல அந்த அடியார்களை நீங்க வணங்கினா, கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க. அதாவது சிவனடியார்களே, சிவனை அடிபணிந்தவர்களே, நீங்க விருச்சிக ராசிக்காரர்களே தயவு செஞ்சு நிறைய வழிபாடு பண்ணுங்க. அப்ப விருச்சிக ராசிக்காரர பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த காளகஸ்திக்கு போவீங்களோ, அல்லது திருவண்ணாமலைக்கு போகுவீங்களோ, இல்ல நீங்க ஈசனுடைய ஆலயங்கள் எங்க இருக்கோ அங்க போவீங்களோ தெரியாதுங்க. ஆனா உங்களுக்கு அந்த சிவனே துணையா இருக்கிறாருங்க. அந்த சிவன் இருந்தா அந்த யமனையே நீங்க எதிர்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவர்கள் நீங்க. அப்ப அவசியமாக நீங்க திருக்கடையூர்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது மயிலாடுதுறையில இருந்து திருக்கடையூர்ன்னு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயம் வந்து பேரு பார்த்தீங்கன்னா, காளேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குங்க. அங்க சென்று அந்த எல்லாம் வல்லல் இறைவன் காளேஸ்வரன நீங்க வழிபாடு பண்ணுங்க. பிரார்த்தனை செய்யுங்க. அதேபோல நீங்க கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்க கோவில்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க உள்ள காளேஸ்வரர நீங்க வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், பயங்களையும் விலக்கி உங்களுக்கு இறைவன் நல்ல வழி காட்டுவாருங்க. அக்காலனை வென்றவன் ஈசன் இறைவன்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த காலபுருஷ தத்துவம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது தான் கொடுக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு பயந்து நிற்க கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளிய வாங்க. நீங்க வெளிய வந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதேபோல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, புதுக்கோட்டை அருகில உள்ள சிந்தனவாசல் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வாங்க. அங்க இயற்கையை கொஞ்சக்கூடிய இடத்துல சிவன் ஆலயம் இருக்குங்க. அந்த சிவன் ஆலயத்துல போயிட்டு மனம் உருகி வழிபாடு செய்யுங்க. நாங்க நிச்சயமாக சொல்றோம். நீங்க தான் நிகர் இல்லாத ஒரு நிலைய அடைய முடியுங்க. அதனால நீங்க விதியோட விளையாடக்கூடிய நேரம் இல்ல. விதிய வெல்லக்கூடிய நேரங்க இந்த நேரம் உங்களுக்கு. இந்த நேரத்துல பயத்த விட்டு வெளிய வாங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். கடவுள் உங்க பக்கம் இருக்கிறாருங்க விருச்சிக ராசி அன்பர்களே. அதேபோல நீங்க துணிஞ்சு நின்னா எல்லாருமே ஓடிருவாங்க. எல்லா பிரச்சனைகளும் ஓடிருங்க. பொதுவா விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்க ஒரு யானை மாதிரி பலம் உள்ளவங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் எப்படி நீங்க தோப்பீங்க? ஏன்னா உங்களுக்கு ஈசனுடைய பலம் உங்களுக்கு இருக்குங்க. அப்ப எதுக்கு நீங்க அழணும்? அதேபோல எதுக்கு நீங்க பயப்படணும்? தயவு செஞ்சு பயத்த விட்டு வெளிய வாங்க. அடுத்ததா உங்கள யாராவது துச்சமா பார்த்தாங்கன்னா, இல்ல துச்சமா உங்கள மதிச்சாங்கன்னா, நாம அவங்கள அடிச்சு தூக்குறோம். அவங்கள நம்ம அடிச்சு தூக்கியே ஆகணும். அதனால தயவு செஞ்சு பயத்த மட்டும் விட்டுட்டு இருங்க. அந்த பரமேஸ்வரனே உங்களுக்கு இருக்கிறாருங்க. அவர் எல்லாத்தையும் மாத்தக்கூடியவருங்க. நீங்க நல்ல குணம் படைச்சவங்க. நீங்க தயவு செஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களே, முடிஞ்ச வரைக்கும் நீங்க நெற்றியில விபூதி இட்டுக்கங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆகையால விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயத்த விட்டு நீங்க வெளிய வாங்க. உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஈசனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். நம்மளுடைய வீடியோ பதிவுல சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே. அதாவது நாம சொல்லக்கூடிய பலன்கள் 75% பலிக்குங்க. மீதி இருக்கக்கூடிய 25% அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. ஆனா நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலே உங்களுக்கு போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே.
ஆகையால் இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் இன்று முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.